பார்க்க போகிறது தொடு போட்டிக்கான ஸ்டிக்கை நம்ம எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. முதல்ல வந்து ஒரு ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கை வந்து இந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா தயாரிக்கிறது தான் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி ஒரு பஞ்சு, இந்த பஞ்சோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.25 2 கால், உயரம் பார்த்தீங்கன்னா 1.25, அகலம் பார்த்தீங்கன்னா 2 கால். இது இருந்தால் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ முதல்ல இந்த ஃபெவிகாலில் இந்த கம்மை லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா நாளைக்கு வந்து கம்பு உருவாத வரதுக்காக இந்த கம்மை அப்ளை பண்ணுறோம். லைட்டாக அப்படி வச்சுட்டு எஸ் இதை அப்படி ஒட்டிடணும். நல்லா டைட்டாக சுற்றணும். இது வச்சு ஃபுல்லாக இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு தொடுமுறைக்கான ஸ்டிக்கை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா அந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. நம்ம எதில் பழகுறோமோ அதை கொண்டு போய் நம்ம விளையாண்டா மட்டும்தான் நம்மளால் சீக்கிரமாக ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டிக்கில் நம்ம பழகிருப்போம், அங்கே ஒரு ஸ்டிக்கை வச்சுருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஜியோவும் போட்டிருக்காங்க, அவங்கவுங்களுக்கு தேவையான உபகரணங்களை அவங்களே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கை கொடுத்து இதில் தான் விளையாடணுன்னாங்கன்னா அதை நீங்கள் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எதில் பழகுறோமோ அதில் தான் நம்ம விளையாட முடியும். ஸோ அதனால் அவங்கவுங்க ஒன்று தயாரித்து வச்சு